டோடோ டிவி. செல்லம், எவ்வளவு நேரம் வெளியே விளையாடுவ? சரி, வீட்டுக்குள்ள வா. கொஞ்ச நேரம் கழிச்சு சோனுவோட அம்மா சோனு வீட்டுக்குள்ள வரலங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறமா வெளியே வந்து சோனுவை தேட ஆரம்பிச்சாங்க. எங்க பார்த்தும் சோனுவை காணோம். கிராம மக்கள்கிட்டையும் கேட்க ஆரம்பிச்சாங்க. யாருக்கும் சோனுவை பத்தி எதுவுமே தெரியல. வருத்தத்தோட சோனுவோட அம்மா மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க. அழுக ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் காலையில இன்னொரு குழந்தை அந்த கிராமத்துல காணோம். ஒவ்வொரு குழந்தையா காணாம போக ஆரம்பிச்சது. கிராமத்துல இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் எல்லாரையும் கூப்பிட்டு இதை பத்தி பேசினாரு. எல்லாரும் பஞ்சாயத்து கூடுற இடத்துக்கு வந்தாங்க. ஏமா சோனுவோட அம்மா, முதல்ல நீங்க சொல்லுங்க, உங்க பையன் எங்க இருந்தான், எப்படி காணாம போனான்? என்னோட பையன் ஆடிட்டு இருந்தான். உள்ள கூப்பிட்ட நான், அவ்வளவுதான். ஆனா அவன் உள்ள வரவே இல்ல. ரொம்ப நேரம் ஆச்சுன்னு வெளியே போய் பார்த்தா அவனை காணோம். சோனுவோட அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. போலாவோட அம்மா, நீங்க சொல்லுங்க, உங்க பையன் எப்படி காணாம போனான்? என் குழந்தைய தோட்டத்துக்கு போய் பூ பறிச்சுட்டு வர சொன்னேன். அவன் தோட்டத்துக்கு போய் பூ பறிச்சுட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் வரல. என்னடா வரலன்னு போய் பார்த்தா அவன் அங்க காணோம். இதே மாதிரி எல்லா அம்மாக்களும் அவங்களுடைய குழந்தைங்க எப்படி காணாம போனாங்கன்றத பத்தி சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு, இது ஏதோ ஒரு மனிதன் செய்யற வேலை தான். ஒரு கும்பலா சேர்ந்து கிராமத்துல இருக்கிற குழந்தைங்களை கடத்தணும்னு முடிவு பண்ண மாட்டாங்க. இதை நாம வேற ஒரு வழியில தான் விசாரிக்க வேண்டியிருக்கு. அப்போ கிராமத்துல ஒருத்தர் சொல்றாரு, நீங்க சொல்றதும் சரிதான் அண்ணே. காவல்துறையுடைய உதவிய நாம இப்போ கேட்டே தான் ஆகணும். நாம போலீஸ்கிட்ட இதை பத்தி தகவலை தெரிவிப்போம். வர வழியில கமலேஷ் பாபாவுடைய ஆசிரமம் இருக்கு, அங்கேயும் போயிட்டு வருவோம். பஞ்சாயத்து தலைவர் கூட ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி போறாங்க. வழியில பாபாவுடைய ஆசிரமம் இருக்கிறதுனால அவரை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்குறாங்க. சோனோட அம்மா கதறி அழுகுறாங்க. அவங்களுடைய அழுகையால அந்த கண்ணீர் பாபாவுடைய காலில் படுது. இந்த கிராமத்துல ஒரு சூன்யக்காரியோடைய நிழல் இருக்கு. அவளால தான் நம்ம ஊர்ல இருக்கிற குழந்தைங்கள்லாம் காணாம போகுது. அவ அந்த குழந்தைங்களை வச்சு என்ன செய்வா தெரியுமா? எவ்வளவுக்கு எவ்வளவு குழந்தைங்க கிடைக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவளுக்கு சக்தி பெருகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஊர்ல குழந்தைங்க அதிகமா காணாம போய்கிட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க ஐயா. அவகிட்ட சண்டை போடுறதுனால நமக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைச்சிடாது. நாம இதுக்கு வேற ஒரு வழியை தான் நாடணும். உங்களுடைய பாதுகாப்பையும் நிம்மதியையும் நான் யோசிச்சுதான் ஆகணும். எல்லாரும் வீட்டுக்கு போய் அகண்ட கீர்த்தனைக்கு தயாராகுங்க. நான் சொல்றதை செய்யுங்க. அந்த சூன்யக்காரி உங்களை பயமுறுத்த என்ன வேணாலும் செய்வா. ஆனா நீங்க பயப்படாதீங்க. உங்க கீர்த்தனையிலேயே நீங்க கவனமா இருங்க. அவளை திசை திருப்புற வேலையை நான் பார்த்துக்கிறேன். 24 மணி நேரம் தொடர்ந்து இது நடந்தா அவளுடைய உருவம் பஸ்மமாகறத நீங்க பார்க்கலாம். போங்க, பூஜைக்கு வேண்டியதை செய்யுங்க. எல்லா கிராம மக்களும் திரும்ப வந்து கீர்த்தனைக்காக எல்லா ஏற்பாட்டையும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் பாபா அங்க வந்து யாகம் நடத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் பாபா சொன்ன மாதிரி கீர்த்தனையும் நடக்குது, இன்னொரு பக்கம் யாகமும் தொடருது. கீர்த்தனை ஆரம்பிச்சு 12 மணி நேரம் கழிச்சு அந்த சூன்யக்காரியுடைய உருவம் தோன்றுது. ஊரு ஜனங்களே, நீங்க நடுவுல வராதீங்க. இப்ப குழந்தைங்கள மட்டும்தான் கொண்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க எல்லாரையும் சாகடிக்க வேண்டிய நிலைமை வரும். ஆனா கிராம மக்கள் அவ சொன்னதை எதையும் காதுல வாங்காம கீர்த்தனையை நிறுத்தாம அதை தொடர்ந்துகிட்டே இருந்தாங்க. திடீர்னு அந்த உருவம் 4 தலை நாகமா உருமாறி அங்க இருக்கிறவங்கள பயமுறுத்துது. கிராம மக்கள் பயந்துட்டாங்க. ஆனா கீர்த்தனையை அவங்க நிறுத்தவே இல்லை. அந்த சூன்யக்காரி வேற ஒரு உருவமா மாறி கிராம மக்களை பயமுறுத்த ஆரம்பிச்சான். ஆனா கிராம மக்கள் அதுக்கும் அசரல. அப்படியே 24 மணி நேரம் முடிஞ்சது. அந்த உருவத்துக்கு கோபம் வந்தது, கத்த ஆரம்பிச்சது. அப்படியே மறைஞ்சும் போச்சு. அதுக்கப்புறம் கிராமத்துல காணாம போன பசங்க எல்லாம் ஒரு இடத்துல வந்தாங்க. கிராம மக்கள் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷத்துல அவங்கவுங்க குழந்தைங்களை பார்க்கறதுக்காக கீர்த்தனை நிறுத்திட்டு ஓடினாங்க. அதை பார்த்த பாபா கோவப்பட்டாரு. என்ன வேலை பண்ணிருக்கீங்க? இன்னும் 24 மணி நேரம் முடிய கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அவ என்ன வேணாலும் சூன்யம் பண்ணுவா. நீங்க எதுக்காக இப்படி விட்டுட்டு போனீங்க? குழந்தைய பார்த்த சந்தோஷத்துல பாபா சொன்னதை
பெற்றோர்கள் யாருமே கேட்கல. குழந்தைங்களை நோக்கி சந்தோஷமா ஓட ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. கிட்ட வரத்துக்குள்ள குழந்தைங்க மறுபடியும் மறைஞ்சிட்டாங்க. அந்த சூனியக்காரி மறுபடியும் வந்தா. குழந்தைங்களை சாகடிக்கிற பேய யாராலும் எதுவும் பண்ண முடியல. நான் ரொம்ப ஸ்ட்ராங். என் பலத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. வந்துட்டாங்களாமா என்ன கொலை பண்றதுக்கு. முடியவே முடியாது. அந்த சூனியக்காரியோடைய விரல்ல இருந்து நகம் நீண்டு வளர்ந்தது. கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் அவ தாக்க ஆரம்பிச்சா. ஒரு சிலரை நெருப்பால் அந்தரத்துல பறக்கவும் வச்சா. ஒரு சிலரை நெஞ்ச கிழிச்சி சாகடிக்கவும் செஞ்சா. பயத்துல மத்த மக்கள் எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம இங்கேயும் அங்கேயும் பதறி அடிச்சுட்டு ஓடினாங்க. அப்போ பாபா, இந்த கிராம மக்களை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னுடைய எல்லா சக்தியையும் ஒன்று திரட்டி இந்த யாகத்தின் மூலமா நான் செய்ய போறேன். பாபா தன்னுடைய சக்தியால ஒரு காற்றை உருவாக்குனார். அதுக்குள்ள போய் அந்த காத்தை அந்த சூன்யக்காரி கிட்ட கொண்டு போனார். அவரும் அந்த சூன்யக்காரியோட அந்த காத்தோட கலந்து ஆகாயத்துல போயிட்டாரு. கிராம மக்களே, இனிமே உங்க குழந்தைங்களை விளையாடுறதுக்கு வெளியே அனுமதிக்காதீங்க. இந்த சூன்யக்காரி அந்த குழந்தைங்களை எடுத்துட்டு போயிடுவா. இதுல இருந்து தப்பிக்கணும்னா நீங்க எல்லாரும் உங்க கைகள்ல ஸ்வஸ்திக் அடையாளத்தை போட்டுக்கங்க. இத சொல்லிட்டு அவர் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. எல்லாரும் சோகமா வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் குழந்தைங்களை நினைச்சு கதறி கதறி அழுதாங்க. கிராமத்துல இருந்த சில பசங்க வெளியே போக முடியாம துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பெத்தவங்களும் என்ன ஆனாலும் பசங்களை வெளியே விடக்கூடாதுன்ற முடிவுல இருந்தாங்க. அந்த கிராமமே அமைதி காடா மாறுச்சு. அப்போ ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்க வந்தாரு. அம்மா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே, நீங்க உங்க குழந்தைங்க யாரையும் வெளியே விளையாடுறதுக்கு அனுமதிக்கவே இல்லையாமே, என்ன காரணம்? ஏதோ சூன்யக்காரிக்கு பயந்திருக்கீங்களாமே? அப்படிலாம் எந்த சூன்யக்காரியும் கிடையாது. நாங்க இப்பதான் ஒரு திருடனை கண்டுபிடிச்சிருக்கோம். அவன்தான் எல்லா குழந்தைங்களையும் கடத்திட்டு போயிருக்கான். மற்ற குழந்தைங்களையும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். நீங்க பயப்படாம உங்க குழந்தைங்களை விளையாட வெளியே அனுமதிங்க, ஸ்கூலுக்கும் அனுப்புங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்கன்றதுக்காக தான் நான் என்னுடைய பையனையே இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க தான் விட்டுட்டு போக போறேன். அரவ், வா, வெளியே வந்து விளையாடு. அப்போ பயங்கர சத்தத்தோட அந்த சூனியக்காரி அந்த இடத்துக்கு வந்தா. ரொம்ப நாளைக்கு அப்புறமா எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்க போகுது. ஆஹா, ரொம்ப ருசியா இருக்க போகுது. அத பார்த்த உடனே ஆரவ் ரொம்ப பயந்துட்டான். பயத்துல ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட நின்னுகிட்டான். சூன்யக்காரிய பார்த்த இன்ஸ்பெக்டர் பதறி போயிட்டார். அந்த சூன்யக்காரி தன்னுடைய கைகளை நீளமா கொண்டு வந்து ஆரவ் கிட்ட வந்தான். உடனே இன்ஸ்பெக்டர் துப்பாக்கி எடுத்து அவளோட கைகள்ல சுட்டார். சூன்யக்காரிக்கு கோபம் வந்து அந்த கைகளை இன்னும் நீட்டி இன்ஸ்பெக்டரோட கழுத்தை நோக்கி கொண்டு வந்தான். அப்பா கழுத்துல கைய வச்ச உடனே ஆரவ் அந்த சூன்யக்காரியோட கையை பிடிச்சு இழுத்தான். உடனே அந்த சூன்யக்காரி நெருப்புல பொசுங்கிட்டா. பயத்துல இன்ஸ்பெக்டர் மயங்கிட்டாரு. சூன்யக்காரி ஒரு புகையில மறைஞ்சிட்டா. அதே புகையில இருந்து காணாம போன பசங்கள்லாம் திரும்ப வந்தாங்க. நெருப்பு மூலமா வந்த அந்த புகையும் மறைய ஆரம்பிச்சது. மறுபடியும் குழந்தைங்களை பார்த்த சந்தோஷத்துல கிராம மக்கள் அந்த குழந்தைங்களை எடுத்து கொஞ்ச ஆரம்பிச்சாங்க. அப்போ கிராமத்துல இருந்த ஒருத்தர் ஆரவுடைய கைய பார்த்தாரு. அதுல ஸ்வஸ்திக் அடையாளம் இருந்தது. இதுதான் பாபா சொல்லி இருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாபாவும் அந்த இடத்துக்கு வந்தாரு. தன்னுடைய சக்தி மூலமா மயங்கி கிடந்த இன்ஸ்பெக்டரையும் எழுப்பினாரு. தன் மகன் செஞ்ச காரியத்தை பார்த்து இன்ஸ்பெக்டர் சந்தோஷப்பட்டாரு. ஆரவுடைய இந்த செயலை கிராம மக்கள் எல்லாருமே பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. மறுபடியும் அந்த கிராமத்துல அமைதி நிலவுச்சு.